குதிரையை வச்சுக்கிட்டு ஆட்டம், வணக்கம் பேர்ல இவங்க செய்யறது என்ன? குதிரையை வச்சுக்கிட்டு ஆட்டம். தர்கா கந்தூரின்னு சொல்றாங்க, மகான் இவங்களே சொல்லி கொண்டு அந்த மகான் பேர்ல எதுக்கு குதிரை ஆட்டம்? குதிரையில போனாங்க, அது மார்க்கம். பல நபித்தோழர்கள் ஒரு போருக்குன்னு சஹாபாக்கள் அழைக்கின்ற பொழுது வந்தாங்க. அவங்க இடத்துல குதிரைகள் இல்லை, வாகனம் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா திரும்பி போங்கன்ட்டாங்க. போர்க்களத்துக்கு போதிய வீரர்கள் இருக்கிறாங்க, வாகனம் இல்லை, எங்களிடத்திலையும் வாகனம் இல்லை, உங்களிடத்திலையும் வாகனம் இல்லை, நீங்க திரும்பி போங்கன்னாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் கவலைப்பட்டு போனாங்க, அழுதுகிட்டே போனாங்க. அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலா அலல்லதீன இதா மா தௌக் லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை. நபியே, வாகனத்தில் ஏற்றி விட வேண்டும் என்று நம்பி உங்களிடத்தில் வந்தார்கள். நீங்கள் சொன்னீர்கள் அவரிடத்தில், லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை வாகனத்தில் ஏற்றி விடுவதற்கு என்னிடத்தில் வாகனம் இல்லை, என்ற குதிரை இல்லை, என்ற ஒட்டகம் இல்லை, உங்களிடத்திலே இல்லை, திரும்ப போங்கன்னு சொன்னீங்க. கவலை, அவங்க திரும்பி போனாங்க. எப்படி போனார்கள்? கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பி சென்றார்கள். நம்ம கிட்ட குதிரை இல்லையே, நம்ம கிட்ட ஒட்டகம் இல்லையே, நம்மிடத்துல வாகனம் இல்லையே. வாகனம் இருந்திருந்தால் அல்லாஹ்வின் பாதையில் நடைபெறுகிற போரில் இந்த குதிரையுடன் நான் பங்கேற்று இருப்பேனே, அல்லாஹ்வுடைய அருளை பெற்று இருப்பேனே. நபி என்னை திருப்பி அனுப்பி விட்டார்கள் என்று கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தவர்களாக சஹாபா பெருமக்கள் போனாங்க. அது மார்க்கத்துல குதிரையை பங்கெடுக்க வைக்கிறது. நீங்க பண்ணக்கூடிய இந்த அட்டூழியம், இந்த அனாச்சாரம், இதை பார்த்தால் அழுகை வருமா? மார்க்க சிந்தனை வருமா? இந்த குதிரையை வைத்துக் கொண்டு ஆட்டம் போடுறது மார்க்கத்தில் உள்ளதா? இது எந்த வகை இபாதத்து சொல்லுங்க? இப்படி ஒரு இபாதத்தை நீங்க எங்கிருந்து கண்டுபிடிச்சீங்க? சத்தியம் சொல்றீங்களே, மார்க்கம்னு சொல்றீங்கல்ல, சத்தியம் என்றால் கண்டிப்பாக நபிகள் நாயகம் நமக்கு அதை கற்றுத் தந்திருப்பார்கள். அதை செய்வதற்கு நபிகள் நாயகம் நமக்கு வழிகாட்டி இருப்பார்கள். தொழுகை சத்திய மார்க்கத்தில் உள்ளது, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. நோன்பு மார்க்கத்தில் உள்ளது, நபிகள் நாயகம் சொல்லி தந்தார்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த குதிரையை வைத்து போடக்கூடிய இந்த ஆட்டம் பாட்டம், இது எந்த வகை இபாதத், எந்த வகை வணக்கம்? எங்கிருந்து இந்த வழிமுறை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? தெளிவாக தெரியவில்லையா? இது பிரமத கலாச்சாரம் என்பதை தெளிவாக புரியவில்லையா? அவர்கள் நம்பிக்கையின்படி கோயில்கள, கொடை விழாக்கள்ல அவர்கள் யாரை கடவுள் என்று நம்புகிறார்களோ அவர்களின் பேரில் குதிரைகளை வைத்துக் கொண்டு ஆட்டம் பாட்டம் என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் அது அவர்களது நம்பிக்கை. அவங்களை பார்த்து நீங்க இஸ்லாத்தை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகிறாரோ ஃபஹுவ மின்ஹும் வலைஸ மின்னி, அவர் அவர்களை சார்ந்தவர், என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் சொன்னார்களே. நபிகள் நாயகத்தின் அந்த எச்சரிக்கை உங்கள் நினைவுக்கு வரவில்லையா?